கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற களரி போட்டியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு அகஸ்தியர் களரி சங்கத்தினர் பண்டிகை காலங்களில் மக்கள் கூடும் இடங்களில் களரி போட்டிகளை நடத்தி வருகின்றனர். பழம்பெருமை வாய்ந்த களரி போட்டிகளை பொதுமக்களிடையே பிரபலமாக்க வேண்டும் என்பதே இந்த சங்கத்தினரின் நோக்கமாகும். அதன்படி ராமன்புதூர் சந்திப்பில் நடத்தப்பட்ட களரி போட்டிகளை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்தவர்களுக்கு 10,000 ரூபாயும், இரண்டாம் இடத்தை பிடித்தவர்களுக்கு 7,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டன. சிலம்பம், ஒற்றை சுவடு, பிரிவு சுவடு, அடிதடை, வெட்டுக்கத்தி, பூட்டு பிரிவு என பல பிரிவுகள் உண்டு. இதில் எல்லாமே மருத்துவம் சார்ந்தது இதுக்கு பின்னணியில் உள்ளது. இது கற்றுத் தெளிந்தால் உடல் உள்ளம் மேன்மைப்படும் என்பதில் எவ்வித சந்தேகம். இது இளைய தலைமுறைகள் இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும்.